அன்பை கொடுத்தா அன்பை திரும்பி வரும். எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பை கொடுக்குறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல காரியங்களை கொடுக்குறோமோ, அவ்வளோக்கு எவ்வளவு அதை அமுக்கி குலுக்கினா என்ன தெரியுதில்ல, நம்ம கொடுக்குறோம். இப்போ விதைக்கும் போது போய் விதைக்கிறோம், அறுக்கும்போது மூட்டை மூட்டையாக இருக்கிறோம். விதைக்கும் போது மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து விதைக்கல, அறுக்கும்போது அதை காட்டிலும் பல மடங்கு வருது. அது எப்படி அமுக்கி குலுக்கினா போட்டு ஒரு கோணியில் போட்டு அதை அமுக்குறாங்க, அப்புறம் குலுக்குறாங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் இடம் உண்டாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கர் இருந்தார், பெரிய விருந்து வைப்பார். எங்கள் அப்பாலாம் கூப்பிட்டு பெரிய விருந்து வைப்பார். நாங்களாம் போய் பயங்கரமான விருந்து நடக்கும். வச்சுப்பிட்டு ஐயோ போது பாஸ்டர்னு சொன்னால் கேட்க மாட்டார். பா அமுக்கி குலுக்கணும், நல்லா எந்திரிச்சு நின்று 4 தடவை குதி பார்க்கலாம், நல்லா இறங்கும் உள்ள, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடும்பார். இடம் உண்டாக்குன்னுவார். ஆள் அப்படி இருப்பார், பேரல் மாதிரி அமுக்கி குலுக்கும் பாரு, சாப்பிடும் பாரு. அப்போ கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கினா நீங்கள் எந்த அளவில் கொடுத்தீங்களோ அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக மல்டிப்ளை ஆகி அமுக்கி குலுக்கி அது நிரப்பி நிறைஞ்சி வழிகிற அளவுக்கு உங்களுக்கு திரும்பி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இரக்கத்தை கொடுத்தீங்கன்னா இரக்கம் திருப்பி வரும். நான் சொல்கிறேன் கேளுங்க, இரக்கத்தை கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஏன்னா பல காலகட்டங்களில் நமக்கு இரக்கம் தேவைப்படும். நான் பார்த்துருக்கேன், அதை நமக்கு இரக்கம் தேவைப்படுற ஒரு நாள் வரும். நமக்கு இரக்கம் தேவைப்படுறப்ப நான் பார்த்துருக்கேன், நம்ம இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் 8 திசையிலிருந்து நமக்கு இரக்கம் காமிப்பாங்க. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். அற்புத விதமாய் நமக்கு உதவி வந்து சேரும். எதிர்பாராத விதமாக கருணை காட்டுவாங்க ஜனங்க. எதிர்பாராத விதமாக they will reach out to us. நமக்கு உதவும்படியாக உதவிக்கரம் நீட்டுவார்கள். தங்களால் இயன்றதை அவள் செய்வாங்க. ஏன்னா நாம் எவ்வளோ இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இரக்கம் நமக்கு உண்டாகிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இரக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து அப்புறம் ஜனங்க திரும்ப அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர்களுக்கு இறக்கம் காட்டும்போது இப்படியே எல்லாரும் இருந்தால் என்ன ஆகுன்றீங்க, உலகம் எப்படி இருக்குன்றீங்க, ஒரு குட்டி பரலோகம் மாதிரி ஆகிடும். அப்படி தான் இருக்க போகுது தேவனுடைய ராஜ்யம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இப்போவே கர்த்தருடைய மக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாவ உலகத்தில் கூட இது பெரிய உண்மையாக இருக்கிறது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் திரும்பி வரும். இதெல்லாம் பெரிதளவில் இந்த உலகத்திலேயே உண்மையாக இருக்கிறதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. வேலை ஸ்தலத்தில் இது ரொம்ப ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் இந்த போதனைக்கு இருக்கிறது.